இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். இப்படி தெனாவுட்டா பேசின ஸ்டாலினோட நிலைமை என்ன தெரியுமா? நேத்து அறிவாலயத்துல போய் கண்ணீர் விட்டு கதறி இருக்காப்ல. வெளியில வரையில அவருடைய முகப்பாவனையை எல்லா சேனல்களும் ஜூம் பண்ணி காட்டினாங்க. ஸ்டாலினோட முகத்துல கண்ணீர் வடிவதை காண முடிஞ்சது. இப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்படி கண்ணீர் வடிச்சு இப்படி சென்டிமெண்டா அவருடைய முகத்தை வச்சுக்கிட்டார்ல, இதை பார்த்து தமிழக மக்கள் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. ஏன்னா இவங்க 5 வருஷம் நடத்துனாங்க பாருங்க ஆட்சி. அது ஆட்சியாங்க, காட்டாட்சியாக நடத்துனாங்க. திமுக செய்கிற தப்பை யாரும் பேசிடக்கூடாது, எப்படியாவது இந்த கொத்தடிமை மீடியாக்களை வச்சு மறைச்சிடணும் அப்படின்னு என்னென்னமோ வேலையை பண்ணாங்க. யாராவது தப்பி தவறி சமூக வலைதளத்தில் எழுதினா கூட அவங்கள கைது பண்ணி அவங்க மேலே கூண்டாஸ் போட்டு இவங்க பண்ணாத அட்டுழியமா என்னென்ன வேலையை பண்ணாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள் வேற, நான் மோடியை எதிர்க்கிறேன், மோடியை பிரதமராக்க விட மாட்டேன் அப்படின்னு பிரதமர் கனவுல வேற இருந்துகிட்டு இருந்தாங்க. சொந்த தொகுதியில் ஜெயிக்க வக்கில்ல, இதுல வேற பிரதமர் பதவிக்கு வேற இவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. இந்த சட்டமன்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 2 தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்த பிரதமர் நான் தான், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் தான் எதிர்ப்பேன் அப்படின்னு மேற்கு வங்காளத்தில் நாடகத்தை நடத்திட்டு இருந்த மம்தா பானர்ஜி தான் போட்டியிட்ட சொந்த தொகுதியிலேயே மண்ணை கவிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் என்னென்ன பேச்சு பேசினாரு. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் அப்படின்னு பயங்கரமான பிளானை போட்டாங்க. இந்த தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம பிரதமர் கனவோட பயணிப்போம், அடுத்த பிரதமர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய உடன்பிறப்புகள் உசுப்பேத்தி விட நிறைய வேற திமுக நிறைய பேர் எழுதினாங்க. அடுத்த பிரதமர் யார் தெரியுமா? இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே துணிச்சல் ஸ்டாலினுக்கு தான் இருக்கு அப்படின்னு பயங்கரமா உருட்டினாங்க. ஆனா சாதாரண ஒரு வேட்பாளர்கிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே மண்ணை கவிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு என்னத்தை அழுது என்னத்தை சீனை கிரியேட் பண்ணாலும் மக்கள் அதை நம்ப தயாரா இல்லை. இன்னைக்கு திமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரந்தாமன் அப்படின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவருக்கு நிரந்தரமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக குடும்பத்திலிருந்து யாராவது வந்தால் பாரபட்சமே இல்லாமல் அவங்க காலில் விழுந்து வணங்குவார். அவர் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு? ஸ்டாலினை தோக்கடிச்சது திமுக காரவங்க தான், அதுவும் சேகர் பாபு தான். சேகர் பாபு, நான் பார்த்துக்கிறேன் தலைவரை, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வாங்க அப்படின்னு வாய்ச்சவடாலாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு ஸ்டாலினை தலைவரை தோக்கடிச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே போய் நிற்கிறியடா அப்படின்னு சேகர் பாபுவை நோக்கி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. திமுக இந்த அளவுக்கு மட்டமா தோக்குறதுக்கு காரணம் சேகர் பாபுவோட வாய் கொழுப்பு தான். வாய்க்கு வந்ததா பேசுறது, நாங்க யார் தெரியுமா, நாங்களாம் திமுக தெரியுமா அப்படின்னு சேகர் பாபுவோட வாய் கொழுப்பு இருக்க. அதுவும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு திமுக கிட்ட கடுமையான அதிருப்தி இருந்ததை ஸ்டாலினுக்கு தெரியாம பொத்தி சேகர் பாபு சென்னையில பார்த்துக்கிட்டாப்ல. ஸ்டாலின் எங்கேயாவது போறதா இருந்தா முன்கூட்டியே நாடக நடிகர்களை அங்க செட் பண்ணிக்கிட்டு, ஐயா உங்களுடைய ஆட்சி சூப்பரா இருக்கியா, எங்க அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு, ஐயோ ரொம்ப தங்கமான மனுஷன்யா அப்படின்னு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி ஸ்டாலினை பக்காவா ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு பாவமியா கொளத்தூர் தொகுதியில 4000 ரூபாங்க ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுத்தும் மக்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடல. நீ முதலமைச்சராரு யாராரு, உன்னை தோக்கடிக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலை அப்படின்னு மக்கள் சரியான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு தோல்வி முடிவானோன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ்லேருந்து எவனும் கலந்துக்கிட்டதா செய்தி வரல. இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் பயில இருக்காங்களே, அவங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுட்டு வெளியில வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாங்க பாருங்க. உண்மையிலேயே அந்த பேட்டியை ஸ்டாலின் பார்த்தா அவருக்கு நெஞ்சே அடைச்சிருக்கும். என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாங்க? அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறியது அப்படின்னு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தோன்னா சண்முகம் பேட்டி கொடுக்குறாப்ல. இந்த பேட்டியை பார்த்தா ஸ்டாலினுக்கு நெஞ்சு வலி வருமா வராதா? ஏயா பிஜேபியை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு எனக்கே கொளத்தூர்ல ஆப்ப அடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அழுதுட்டு இருக்காரு. ஆனா இவங்க வெளியில வந்து நாங்க பாஜகவை தோக்கடிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு
எப்படி இவங்களால அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயலால எப்படி பேச முடியுதுன்னு தெரியல. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் உண்டியல் கம்யூனிஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மக்கள் உண்டியல் கம்யூனிஸ்டை தரையில் போட்டு மிதித்து நாரடித்து தூக்கி வீசிட்டாங்க. அப்படி இருந்தும் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? பாஜகவை நாங்கள் தடுத்துட்டோம், நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு. உண்டியல் கம்யூனிஸ்ட் பயலோட பிஜேபி இன்னைக்கு இந்தியாவிலேயே 22 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியாக இருக்கு. அதுவும் இப்போ நடந்த 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தை பிஜேபி தட்டி தூக்கியிருக்கு. 3வதாக அஸ்ஸாமில் மிகப்பெரிய அளவில் 126 சீட்டில் 100 தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெஸ்ட் பெங்காலில் கூட பாரதிய ஜனதா கட்சி சரித்திர வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இவங்க என்னென்ன பேச்சை பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க மட்டும் கிடையாது, இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அந்த ஆள் திருந்தவே இல்லைங்க. அந்த ஆள் திருந்தவே இல்லை. ஸ்டாலினை சந்திச்சுட்டு அந்த ஆள் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாப்புல? தாவேகாவை எதிர்ப்பதில் நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. எப்படியெல்லாம் கூட்டணிக்கு மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தாவேகாவை பற்றி என்னென்ன விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு பொது வழியில் எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக இருக்காரு, விஜய் வந்து பிஜேபியோட பி டீமாக இருக்காரு அப்படின்னு இதே பிளாஸ்டிக் சேரோட நாரவாய் தான் சொன்னிச்சு. ஆனால் அப்படியே அந்தர்பால்ட்டி அடித்து கதையை விட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதவாத சக்திகளை தமிழகத்துக்குள்ளே நுழையாமல் தடுத்து நிறுத்திட்டோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காப்புல திருமாவளவன். இவங்க என்னதான் அடிப்பட்டாலும் என்னதான் கேவலப்பட்டு மக்கள் நாரடித்து மிதிச்சா கூட இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனாக இருக்கட்டும், உண்டியல் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வை கோபால்சாமி, இவங்கெல்லாம் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி அடைஞ்ச உடனே நிறைய திமுக காரவங்க கண்ணீர் விடுறத பார்க்க முடிஞ்சுது. மக்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஐயா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்ச 5 வருடத்தில் தமிழகத்தில் கண்ணீர் சிந்தாத யாருமே கிடையாது. தூய்மை பணியாளர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து எல்லாருமே சாமானிய மனிதர்கள் வரைக்கும் கண்ணீர் சிந்துறாங்க. அதனால் திமுக காரவங்க தேர்தலுக்கு அப்புறம் கண்ணீர் சிந்துறதுல எந்தவித தவறுமே இல்லை அப்படின்னு மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வர வேளையில் ஒருத்தவர் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. யார் தெரியுமா? இயக்குனர் மாரி செல்வராஜ். இந்த ஆளை இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட 200 ரூபா ஊப்பி கோபாலபுரம் கொத்தடிமை அப்படின்னு பச்சையா சொல்லலாம். என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காப்புல? முதலமைச்சரின் தோல்வி மனதை பிசைக்கிறது அப்படின்னு. உனக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. வேங்கவேல் விஷயமா இருக்கட்டும், கள்ளசாராயம் குடிச்சு கொத்து கொத்தாக திமுக ஆட்சியில் மக்கள் செத்து போனாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்த மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல, அவரோட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ட ஞானசேகரனை போன்ற பொறுக்கி போயிடுவ ஒரு சகோதரியை சீரழித்தாங்க. அப்பெல்லாம் உன்னுடைய மனசுக்கு எந்த கஷ்டமும் வரலையா அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு இந்த ஆளை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வராங்க. இந்த வேளையில் திமுக அமைச்சர்களில் 31 அமைச்சர்களில் 14 அமைச்சர்கள் மண்ணை கவி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கூட தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சாதாரண மா சுப்பிரமணியன் கிடையாது, மா சுப்பிரமணியன் சாரு முத்துசாமி. யார் தெரியுமா? இவர் தான் மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்தார். 10 ரூபா பாலாஜி ஜெயிலுக்கு போனோன்னா இவர் தான் அமைச்சர். இவர் தான் சொன்னார், இந்த குடிகாரங்களை குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன், இவர் நான் தான் பெரிய அறிவாளி தெரியுமா, நான் நுனிதாக்கள் ஆங்கிலம் பேசுகிறேன் தெரியுமா அப்படின்னு பார்க்குறது திமுக குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை. பயங்கரமாக பில்டப் பண்ணுவார். அவரும் வந்து மண்ணை கவியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டிஆர்பி ராஜா. இந்த ஆள் வளர்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர தெனாவிட்டுங்க. செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஐயா தமிழக அரசாங்கத்தோட நிதி நிலைமையை பற்றி வெள்ளை அறிக்கை திமுக வெளியிடுமா அப்படின்னு கேட்டோன்னே, வெள்ளை அறிக்கையா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பேப்பரை காட்டினாப்புல. அந்த அளவுக்கு தெனாவிட்டு பிடிச்ச டிஆர்பி ராஜாவெல்லாம் மக்கள் வச்சு செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருணாஸ் இருக்காப்புல, திமுகவுக்கு உண்மையிலேயே இந்த 200 ரூபா ஊப்பிக்க கூட அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி முட்டு கொடுத்த கருணாஸை மக்கள் துரத்தி அடிச்சிருக்காங்க. கருணாஸ் 3வது இடத்துக்கு போயிருக்காப்புல, படு தோல்வி அடைஞ்சிருக்காப்புல. இப்படி பல பேரோட தோல்விகள். குறிப்பாக அந்த முட்டை போண்டா இருக்காப்புலையே செந்திலா, அந்த ஆளெல்லாம் வந்து இங்கே எங்கே கிறிஸ்டின் எங்கே முஸ்லீம் எங்கே அப்படின்னு
பயங்கரமாக தான் ஏதோ பெரியாரோட டைரக்ட் வாரிசு மாதிரி பயங்கர பில்டப்லாம் போட்டாங்க. அந்த ஆளெல்லாம் மக்கள் வந்து அடித்தா விரட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஷேக்கு வேடெல்லாம் போட்டு போயிருக்காரு. அப்படியே வந்து இது அரபு நாட்டிலேருந்து டேரெக்டாக வந்து இறங்கின மாதிரி குள்ளாலாம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு பயங்கர ஆக்டிவாக போட்டிருக்காரு. மக்கள் நம்பவே இல்லை, தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க. இது ஒரு புறம். இப்படி தமிழக தேர்தல் இப்படி போயிட்டு இருக்க வேலையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தட்டி தூக்கிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய வெற்றி, அஸ்ஸாமில் அதிரி புதிரி வெற்றி. இந்த வெற்றியை கண்ட உடனே என்னடா அது வழக்கம் போல் எவனாவது பேசுவானே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் பப்பு ராகுல் பூந்தி பேசியிருக்காப்ல. என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல? தேர்தல் ஆணையத்தின் ஆதரவுடன் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலிலும் அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி அறமெண்டல் தனமா பேசியிருக்காப்ல. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடந்தது. டிவிக்கே ஒரு 100க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்தாங்க. காங்கிரஸ் கேரளாவில் இந்த பப்பு ராகுல் பூந்தியோட சொந்த கட்சி காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி. அங்கே உண்டியல் கம்யூனிஸ்டை தூக்கி போட்டு மிதிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கையில் பிஜேபி வெற்றி பெற்றால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் சரியில்லை, ஓட்டு பட்டியை மாற்றிட்டாங்க அப்படின்னு கிறுக்குத்தனமா எப்படியெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா? இதனால தான் இந்த அரக்கிருக்க மக்கள் ஏத்துக்கவே இல்லை. பப்பு ராகுல் பூந்தி காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ற வரைக்கும், காங்கிரஸ்ல எடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக பிஜேபிக்கு கொண்டாட்டம் தான். பப்பு ராகுல் பூந்தி எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பிஜேபி முரட்டுத்தனமான பல சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. மம்தா கட்சியை துரத்தி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 293 தொகுதிகளில் 206 தொகுதிகளில் பிஜேபி கைப்பற்றி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் ஆளுங்கட்சியாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸை ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. 8 மாவட்டங்களில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வெறும் முட்டை தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. பிஜேபி சாமானிய மனிதர்களுக்கு கூட அங்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கட்சி வேலையை துணிச்சலோட திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து பண்ண ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு சகோதரி மாதம் அவங்களுக்கு 2500 ரூபா தான் சம்பளம் இருக்கும் போல இருக்கு. அவங்களையும் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு அங்கே வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு சமூக நீதியை அப்படி இப்படின்னு பேசுகிற எந்த கட்சியும் இந்த மாதிரி சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாது, சந்தோஷ் காளி அப்படிங்கிற இடத்துல திரிணாமுல் காங்கிரஸோட குண்டர்கள் எந்த மாதிரி குண்டர்கள் அப்படின்னா பன்னிஸ்தானுக்கு ஆதரவான குண்டர்கள், பங்களாதேஷுக்கு ஆதரவான குண்டர்கள். அவங்கெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அங்கே யாராவது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலனா, யாராவது திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து பேசினா அவங்க மீது வன்முறையை கட்டவத்து விடுறது. அது மட்டும் கிடையாது, சகோதரிகளை அங்கே இருக்கின்ற பெண்களை பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்துறது தான் அவங்களோட வேலை. அது மாதிரி சந்தோஷ் காலியில் மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்தது. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியையே பாரதிய ஜனதா கட்சி கேண்டிடேட்டாக நிற்க வச்சு அவங்களும் இன்னைக்கு அதிரி புதிரியான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொல்கத்தாவில் RJKR ஹாஸ்பிட்டலா அந்த மருத்துவமனையில் பாலியல் ரீதியாக ஒரு மருத்துவரை துன்புறுத்தி திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ரவுடி பைய பயங்கரமான சேட்டை கொடுத்தான். அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் மம்தா பானர்ஜியும் எப்படியாவது அதை மூடி மறைச்சிடணும், நம்ம கட்சிக்காரனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு துடிச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சி அந்த நேரத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களோட பக்கத்தில் நின்னதோட மட்டும் இல்லாமல் அந்த சகோதரியோட அம்மாவை தேர்தலில் நிப்பாட்டி இன்னைக்கு அவங்களையும் வெற்றி பெற வச்சிருக்காங்க. இப்படி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பணிகளை வெஸ்ட் பெங்காலில் பண்ணி இன்னைக்கு சரித்திர வெற்றியை இன்னைக்கு தட்டி தூக்கியிருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாமல் இங்கே இருக்கின்ற சுண்டிவி இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்கான். என்ன தெரியுமா போட்டிருக்கான்? மேற்கு வங்காளத்தில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் மற்றும் ஹரஹர மகாதேவ் என்று கோஷமிட்டபடி அம்மாந்திர காவலர்கள் நடனமாடும் வீடியோ இணையதளத்தில் வைரல் அப்படின்னு. இந்த செய்தியை ஏன் குறிப்பிட்டு, தமிழகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஆனால் இதை ஏன் குறிப்பிட்டு இவன் போடுறான் தெரியுமா? இங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பார்த்தீங்களா காவல்துறையினர் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோட ஆட்சி அவ்வளோ கொடூரமான ஆட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட காட்டாட்சிக்கு முடிவு காலம் வந்த உடனே ஒட்டுமொத்த மக்களும், காவல்துறையினர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால் மக்களும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க.
சாமானிய மனிதர்கள்ல இருந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஆனால் சுண்டிவிக்காரனும் திமுக காரங்களும் இதை பற்றி ஏன் தெரியுமா அந்த நேரத்தில் பேசுகிறாங்க? பிஜேபி வந்தால் சிறுபான்மையருக்கு ரொம்ப ஆபத்துப்பா. நிறைய பேர் எழுத தொடங்கியிருக்காங்க திமுக ஆரங்க. இன்னும் வெஸ்ட் பெங்காலை போய் பார்த்த மாதிரி இஸ்லாமியர்கள் அவ்வளோதான், வெஸ்ட் பெங்காலில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு இனிமேல் பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு பயங்கரமாக உருட்டுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் எந்த இஸ்லாமியர்களுக்கும் யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி, எப்பா பங்களாதேஷ்லேருந்து திருட்டுத்தனமாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கல்ல, அவன் வந்து ஹிந்துவாக இருந்தாலும் சரி, அவன் வந்து இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சீக்கியனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் முறைகேடாக இங்கே வந்துட்டு அடித்து விரட்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட வாக்குறுதி. நேற்று கூட ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பிஜேபிக்காரவங்க பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வழியில் இஸ்லாமியர்களோட இறுதி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. பிஜேபிக்காரவங்க எவ்வளோ ஒரு அமைதி பாருங்க. தேர்தல் கொண்டாட்டம், கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, பிஜேபிக்காரவங்க நிற்கிறாங்க. எல்லாரும் அமைதியாக அந்த ஊர்வலம் போகிற வரைக்கும் அதுக்கு வழிவிட்டு ஒரு சின்ன சலனம் கூட கிடையாது. அவ்வளோ அமைதியாக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இருந்தாங்க. ஆனால் இவங்க சம்பந்தமே இல்லாமல் உருட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்க. किसी को प्रॉब्लम नहीं हो रहा कुछ भाई लोग आराम से जाने लगा किसी को प्रॉब्लम नहीं हो रहा कुछ எவ்வளோ அமைதி பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அமைதியான மக்களை தான் என்னமோ வெஸ்ட் பெங்காலே போய் பார்த்த மாதிரி பயங்கரமாக இங்கே இருக்கின்ற திமுக காரங்க, திகார பயிலுவ, உண்டியல் கம்யூனிஸ்ட், விசிகா எல்லா பயிலும் திட்டமிட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க, நடந்து முடிஞ்ச 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 3 மாநிலத்தை தட்டி தூக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வெற்றி பெற்ற உடனே எல்லா பயலுக்கும் வயர்லாம் அப்படி கதைன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு வாழ்த்துக்கள். இனிமே வெஸ்ட் பெங்காலோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. மம்தா பானர்ஜி இனிமேல் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி அரசாங்கம் செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சியான தகவலை மாதிரி இருக்கு. இந்த தகவல்களை பார்க்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.